அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை 7ஆம் தேதி ராசி பலன். அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திரன் பயணிக்கிறார். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. இன்றைக்கு விருச்சகம், கும்பம், ரிஷபம், சிம்மம் இந்த 4 ராசிக்கு நல்ல விதமாக இன்றைக்கு காலங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. நல்ல ஒரு வரவான நாளாக இந்த நாள் அமையும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு அஸ்வினிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றன. பரணி நட்சத்திரம் நல்ல விதமாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கும். இறைவனை வணங்கல் நல்ல விதமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரமும் சந்திராஷ்டிரமம் ஆர்வமாகின்றன. அதனால் ஆலயம் செல்லுங்கள். சிறப்பாக இந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு நாளாக அமையக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த தொழிலே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு அமையும். ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திரன் பார்வை உங்கள் மேல் படுவதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்ப நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு எந்த தொழில் செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வீடு வாகனங்கள், ஆலயங்கள், வண்டி வாகனங்கள் அனைத்துக்கும் சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மிருகசீரிடம் நட்சத்திரம் வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே கல்வி செல்வங்கள், வீட்டு குழந்தைகள் படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசிக்கு நல்ல விதமான நாளாக இந்த திங்கட்கிழமை அமையும். தின ராசி நேயர்களே, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் நல்ல ஒரு கணவன் மனைகள் ஒரு அந்நியமாக நல்ல ஒரு கருத்து வேறுபாடு நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். அந்த அமைப்பை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். மிருகசீரிடக்காரர்கள் அதிகமான ஒரு லாபத்தை வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். ஏனென்று கேட்டிங்கன்னா, சந்திரன் உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் உங்களுக்கு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 10ஆம் இட தொழில்ஸ்தானம் உங்களுக்கு நல்ல வலுவாக காணப்படும். அதிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் திங்கட்கிழமை அமையும். புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு அதிகமான லாபத்தை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நாளாக, எந்த துறையில் வேலை செஞ்சாலும் அந்த துறையை உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வருவது, அது மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதுக்காக ஆலயம் செல்லுங்கள். சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி நேயர்களே, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளாகும். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தொழில் செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு லாபத்தை இன்றைக்கு நல்ல நாளாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த திங்கட்கிழமை ஆகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கலப்புருஷத்திற்கு 4ஆம் இடமாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சூட்சமமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு ஆகும். பிள்ளைங்கள் நல்ல விதமாக படிப்பீர்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக வீட்டுக்கு வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்கள் நல்லா ஓங்கப்படும். வாகனங்கள் வாங்கி வடவைக்கு விடுபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளியூராக ஆலயம் செல்வதற்கு சிறப்பான நாளாக இருந்திருக்கும். நல்ல ஒரு வரவு வர நாளாக இந்த நாள் புனர்பூச நட்சத்திரத்திற்கு கடகராசிக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கல்வி செல்வத்தில் நல்ல தலைத்து ஓங்குவீர்கள். அது மூலியமாக லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குன்னு. மக நட்சத்திரக்காரருக்கு நல்ல விதமான ஒரு இந்த எலக்ட்ரானிக் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும்.
அது மூலியமாக வருமானம் வரக்கூடியவர்கள் நல்ல விதமாக இன்றைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். அதே பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் கலைத்துறை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவர்மெண்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். கன்னிராசி நேர்களே, உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்மெண்ட் தொழிலிலிருந்து நல்ல ஒரு லாபத்தை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே கவர்மெண்ட் தொழில் பிரைவேட் தொழிலாக பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சொந்தமாக ரியல் எஸ்டேட்டும் பண்ணுவவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே சித்திரை நட்சத்திரம் ஆலையில் பூஜை பண்ணும் குருமார்களுக்கு நல்ல ஒரு லாப நாளாக இந்த நாள் கன்னிராசி நேயர்களுக்கு அமையும். துளாராசி நேயர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. இன்னைக்கு உங்களுக்கு சித்திரை துளாராசி நேயர்களுக்கு தொழில் ஸ்தானங்கள் அதிகமாக நல்ல வலுவாக காணப்படுகின்றன. அந்த தொழிலே உங்களுக்கு தலை தோங்கும். பெரும் துறையில் தொழில் செய்பவருக்கு ஆள்களை வைத்து தொழில் செய்வதற்கு நல்ல ஒரு லாப நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு வெளியூர் செல்வீர்கள் தொழில் விஷயமாக. அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்பான நாளாக இருக்கும். வண்டி வாகனங்களில் பார்த்து செல்ல வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு. அதே விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். வண்டி வாகனங்கள் சொந்தமாக வைத்திருப்பவர்கள், வாடகைக்கு விடுபவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இன்றைக்கு குரு பார்வை உங்களுக்கு இருப்பதனால் நல்ல ஒரு விசாக நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு சிறந்து வழங்கப்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரிக்கிறார். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சந்திர மனபலமும் நல்ல பலமும் உங்களுக்கு ஆண்டவன் மன தைரியங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். சந்திரன் இன்றைக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் விருச்சிக ராசி. அடுத்து எடுத்து வைக்கும் அனைத்து அடி எதுவாக இருந்தாலும் நல்ல விதமான நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மழை வலிமை நல்ல இருக்கும். அதுபோல் உங்களுக்கு எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆகும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இறைவனை வணங்கிவிட்டு செய்வது சிறப்பான நாளாக இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஆகும். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 இருக்கிறீங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு போன்ற துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதே லேண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதே வீடு கட்டி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த துறை நல்ல விதமாக இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவர்மெண்ட் தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி இன்னைக்கு அமையும். மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உத்திராட நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு கவர்மெண்ட் தொழில் செய்பவருக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எந்த துறையில் வேலை செஞ்சாலும் அந்த துறையை சிறப்பான நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இருக்கும். திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரக்காரர்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எந்த துறையில், கலைத்துறையில் எந்த துறையில் வேலை செய்யணும் அந்த துறையிலே உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்பான திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து செல்ல வேண்டும். ஏன்னா வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருப்பதனால் கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனத்தில் பார்த்து செல்ல வேண்டும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், புரட்டாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல விதமான ஒரு நாளாக அந்த நாள் அமையும்.
வண்டி வாகனங்களில் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் அது மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் மருத்துவத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறையில் நல்ல பூஜை செய்பவர்களுக்கு ஆன்மீக நண்பருக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இருக்கின்றன. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கலைத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக நண்பருக்கு நல்ல விதமாக இந்த நாள் இருக்கும். அதே தெய்வக்கலையில் வேலை செய்பவருக்கு நல்ல ஒரு நாளாக அமையக்கூடிய நாளாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு நல்ல விதமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி செல்வங்கள் தலைத்து ஓங்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கல்வி சிறந்து வழங்கக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்கள் அனைத்தும் நல்ல இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி நேயர்கள்.